கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Shall we read James chapter 4 and verse 7? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். Submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Submit yourself to God, resist the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மனித வாழ்வு என்பது இன்றைக்கு ஒரு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறி போய்விட்டது. Human life today is fully surrounded by problems. இன்றைக்கு மாத்திரமல்ல, அது ஆரம்பத்திலிருந்து இப்படித்தான் காணப்படுகிறது. Not just today, from the early days it has been so. ஏனென்றால் அவனை அவர் நல்லவனாக சிருஷ்டித்தார், அவன் உபாய தந்திரங்களை ஒருவன் மூலமாக கற்றுக்கொண்டான். Because God created man as an upright being, but by one he learned cunning devices. அந்த ஒருவன் தான் பிசாசு என்று நாம் சொல்லுகிறோம். And we call that one person the devil. யார் இந்த பிசாசு? Who is this devil? தேவனுடைய சேவையில் இருந்ததான எதிராளிகள் இல்லாவிட்டால் அவர்கள் பெருமையினாலும் பலவிதமான வல்லமையினாலும் தாக்கப்பட்டு அவர்கள் விழுந்து போன பொழுது அவர்கள் சாத்தான் என்றும் எதிராளி என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறார்கள். They were once in God's service, but when they were attacked by pride and other powers, they fell, and now they are called the devil or the demons and the adversaries of God. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிசாசின் வல்லமை பட்சபாதம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் ஒரு மனித வாழ்வை தாக்குகிறது. No matter to which religion or to which caste you belong to, without any partiality, these demonic powers afflict every man. இன்றைக்கு இந்த பிசாசு என்று சொன்ன உடனே அவர்களுக்கு கண்ணால் பார்க்க முடியாதபடியினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. Today many people refuse to believe in devil because he is invisible to the human eye. ஒரு மனிதனை தனி மனிதனாக நாம் எதிர்கொள்ளலாம், இல்லாவிட்டால் கூட்டாக எதிர்கொள்ளலாம். ஆனால் ஆவியிலே ஒரு மனிதனோடு ஒரு போராட்டம் இருக்குமானால் அதை மேற்கொள்ள அவனுக்கும் ஒரு அபிஷேக ஆவி தேவை. A man can resist his adversaries single-handedly or by joining with others as a group, but when he has a conflict with the spirits, he has to have an anointing, the Spirit of God, in order to confront those spiritual forces. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்ப்புகளையும் தடைகளையும் விரோதங்களையும் பகைகளையும் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் ஏதோ ஒரு மனிதன் தான் காரணம் என்று எண்ணிக்கொள்கிறீர்கள். Even today you face many oppositions in the form of hatred and hindrances for which you account some human being as a reason. ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள், நாம் மற்றவர்களை பகைக்கிறோம், எதிர்க்கிறோம், விரோதிக்கிறோம், சண்டை போடுகிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஆகாதவர்களாய் நாம் போய்விடுகிறோம். Therefore there are problems existing even in our families, and we hate one another, we oppose one another, we refuse to coincide with one another, and we become people who cannot live amicably together. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவைகள் அனைத்துக்கும் பின்னாலே ஒரு சக்திகள் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். But you have to understand that behind all these problems there are forces that work. இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவர் அவதரித்தார். Jesus Christ appeared in human form upon this earth in order to destroy these works of the devil. எத்தனையோ ராஜாக்களை எழுப்பியும், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை எழுப்பியும், வல்லமை வாய்ந்த பராக்கிரமசாலிகளை எழுப்பியும் இந்த ஆவியின் வல்லமைகளை அழிக்க முடியாதபடினால் தேவனே தன்னுடைய மனிதனாக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். Though God raised up many kings, many prophets, many spiritual mighty men, they were not able to destroy these works of the devil, and therefore God took upon himself the form of man and came to this world in order to destroy the சுமார் works of the devil. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித உருவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தை, உலக சரித்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. This is an acceptable saying which every man accepts, and also history accepts that 2000 years ago Jesus came in human form. அன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு வந்தவர் இன்று வரை மனிதனுக்காக அவர் போராடிக் கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்.
He who came on that day, not only he worked on behalf of mankind on those days, even today he is working, he is striving for man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினுக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான நோக்கம் இந்த பிசாசு என்கிறவனுடைய தலையை நசுக்குவது, அவனுடைய கிரியைகளை அழிப்பது. There are many reasons behind the Lord Jesus Christ coming into this world. Primarily it was to destroy the works of the devil or to bruise his head under his feet. அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையிலும் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு பின்னாலே உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே போராடுகிற சில சக்திகளை நீங்கள் உணர முடியும். This evening you might have come to the presence of God and there are many evil forces working in diverse ways against you. ஒருவேளை நீங்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே போராடின சக்திகளுக்கு ஏதோ உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய எதிராளிகள் காரணம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. அந்த வல்லமைகளை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவதற்குள் நீங்கள் மாற வேண்டியது அவசியம். Till now you might be thinking that certain relatives or certain human beings were the reason for all this. It might be true also, but you must understand that there are spiritual forces behind them, and when this meeting comes to an end you must be able to discern them so that they might be destroyed. அந்த விழுந்து போன வல்லமை, அந்த விழுந்து போன தூதன் சாத்தான் என்ற பெயரிலே இன்றைக்கு முழு மனுக்குலத்தையும் அழிக்கும்படியாக பலவிதமான இந்த வைரஸ் மூலமாக கூட அவன் போராடிக் கொண்டிருக்கிறான். That fallen angel and his fallen forces in the name of the devil, he is working in various ways to destroy humanity, and one of those weapons is this virus. எந்த வல்லமையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமைகளையும் சிலுவையிலே அழித்திருக்கிறார், கீழ்ப்படுத்தி இருக்கிறார். No matter what power is that, every power has been destroyed by Jesus on the cross. It has been subdued. இயேசுவின் நாமம் என்பது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். The name of Jesus is a name above all names. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த நாமம் இயேசுவின் நாமம். The name of Jesus has all power and authority in heaven and in earth. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. No name has been commanded to mankind for them to be saved under the heaven above the earth except the name of Jesus. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus is the true light that causeth every man to shine. இருள் சூழ்ந்த மனித வாழ்வை ஒளிமயமாக மாற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து பெரிய ஒளியாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். So that he might bring into light man who is surrounded by darkness. Jesus came into this world as a light. அதனால்தான் நானே உலகின் ஒளி என்று அவர் பேச ஆரம்பித்தார். Therefore he started to speak saying that I am the light of the world. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கிடையாது. There is no other name given for man under the heavens above the earth except the name of Jesus. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கித்தான் ஆக வேண்டும். Every knee in heaven, in earth, under the earth should bow before the name of Jesus. இயேசுவே கர்த்தர் என்று முழு உலகமும் அதை பறைசாற்றத்தான் வேண்டும். The whole world should proclaim saying Jesus is Lord. நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I will place certain verses before you. அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான நண்பர்களே, அருமையான ஊழியர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் அவனுடைய தாக்குதல் இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிப்பதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் அவனை எதிர்த்து அவனை ஓட விட்டு தான் நீங்க திரும்பி போக வேண்டும். Beloved children of God, beloved workers, beloved friends, you must find out whether there is any power of this enemy, the adversary, working in your life, and if you have called it out, you must drive him out, and only then you must இன்றைக்கு இந்த வசனம், இன்றைக்கு இந்த வசனம் நாசரேத்திலே நிறைவேற வேண்டியது அவசியம். It is important that this verse be fulfilled today in Nazareth. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி பிசாசை நான் எதிர்ப்பேன், அவனுடைய வல்லமையை ஓட நான் அவரை விரட்டுவேன் சொல்றவங்க, விசுவாசம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தாக்குதல் இருக்கிறதாக என்பதை நீங்கள் சில வசனங்களை வைக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். In the light of these verses that I will place before you, you can find out whether the attack of the devil is found in your life. யாராக இருந்தாலும் அவனுக்குள்ளே அந்த வல்லமையை அவன் புகுத்த முயற்சி எடுக்கிறான். No matter whoever it might be, he tries to infuse his power into their lives. அவன் பாவி என்று அல்ல, பரிசுத்தவான் என்று அல்ல, இந்த சபை என்று அல்ல, அபிஷேகம் பெற்றவன் என்று அல்ல, எல்லாரோடும் இந்த வல்லமைகள் போராடுகிறதை நீங்கள் வேதத்திலிருந்து பார்க்க இயலும். We find these powers striving against every man irrespective of whether he is a sinner or whether he is a saved person or whether he is an anointed person or whether he belongs to this church or that church. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இவனுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக இருப்பதை நீங்கள் புரியலாம். In the Old Testament and in the New Testament we can find that he is constantly waging an attack against mankind. இன்னைக்கு உன்னுடைய பிள்ளை கீழ்ப்படியாமல் போய்விட்டு கொண்டிருக்கிறான். Today your child is becoming உன் குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. Your family is divided. உன்னுடைய சந்ததி கெட்டு போய் கொண்டிருக்கிறது. Your generation is being spoiled. உன்னுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் கிடையாது. There is no progress in your life.
உன்னுடைய வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறுகிறது இல்லை. Your expectations are not coming to a fulfillment. நீ உன் வாழ்க்கையில விரக்தியின் உச்சியிலே போய் கொண்டிருக்கிறாய். You are going to the peak of discouragement in your இந்த life. வல்லமையை கண்டு நீ பதைக்கிறாய், பயப்படுகிறாய், அழுகிறாய், போராடுகிறாய், ஜெபிக்கிறாய். ஆனால் இன்று உனக்கு அதை மேற்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறாய். Looking at these powers, you are threatened, you are afraid, you shed tears, you pray, you try to oppose it, but you are not able to overcome it. முதலாவது அவனுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். First of all, you must understand his power. இரண்டாவது அவனை மேற்கொண்ட ஆண்டவருடைய வல்லமையை அதைக் காட்டிலும் அதிகமாக புரிந்து கொள்ளுங்கள். Secondly, you must understand furthermore the power of God that has overcome his power. மூன்றாவது அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். Thirdly, you must receive that power. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat. முதலாவது பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிய வேண்டும். First of all, you must know the subtleties of the devil. இரண்டாவது அந்த பிசாசின் தந்திரத்தை இயேசு எப்படி அழித்தார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Secondly, you must learn as to how Jesus destroyed the subtleties of the devil. மூன்றாவது அந்த ஆயுதத்தை நாம் எடுத்து அவனுடைய தலையை எப்படி நசுக்க வேண்டும் என்பதை நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். Thirdly, taking his weapon, we must learn, we must exercise as to how to overcome that power. பிசாசு ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சிட்டு நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா முடியாது. அவன் இருந்துகிட்டே உன்னுடைய வாழ்க்கையை போராடி கொண்டே இருப்பான். If you try to keep the devil in some corner of your life and try to go forward, you cannot do that because he will remain in that corner and he will keep striving against you. ஒன்னு நாளாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we see in the first book of Chronicles, 21ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சாத்தான் ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனை அது ஏவி விட்டதாக தாக்கினதாக வேதம் சொல்லுகிறது. chapter 21 and verse 1 says that the devil instigated or provoked a man of God who was ஒரு anointed, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், an anointed man of God. அவனோடு அந்த வல்லமை போராடுகிறது. That power is striving against him. சுலபமாக போராடி அவனை மேற்கொண்டு விட்டது. It easily overpowered him. ஒரு பிரமாணத்தை மீறும்படியாக அவனுக்குள்ளே ஒரு ஏவுதலை, ஒரு அர்ஜை அவனுக்குள்ளே உண்டாக்குகிறது. It instigated an urge in him to transgress a particular commandment. அது சிம்பிளா வந்து அவனை கொஞ்ச நேரத்துல ஓவர்டேக் பண்ணி விட்டது. It came very simply and overtook him அந்த easily. ஏவுதலுக்கு அவன் சடனாக கீழ்ப்படிகிறான். Suddenly he obeyed that urge. மனித வாழ்க்கை என்பது இன்றைக்கு அநேக வல்லமைகளினால உடனடியாக இழுக்கப்பட்டு விடுகிறது. Today man's life is easily attracted, allured by many powers. இந்த இடத்துல தான் நாம் அபிஷேகத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம். Here is where we have to bring the anointing into work. இந்த இடத்துல தான் நாம் வசனத்தின் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Here is where we have to receive the help of the word of God. இந்த இடத்துல தான் தேவனுடைய ஆவியானுடைய உதவியை நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். Here is where we have to cling to the help of the Spirit of நமக்குள்ள God. வருகிறதான ஏவுதல் எங்க இருந்து வருகிறது? We have to discern from where we get our urges. அன்றைக்கு அந்த தாவீதுக்கு அதை பகுத்தறியக்கூடிய சிந்தை இல்லை. David did not have the mind to discern that. சில நிமிடங்களில் அவன் அந்த ஏவுதலுக்கு இடம் கொடுக்கிறான். கொஞ்ச நாட்கள் ஒரு சில மணி நேரங்களிலே ஒரு பெரிய அழிவை அவன் சந்திக்கிறதை நாம் பார்க்கலாம். In a matter of a few minutes he yielded to that urge and in a matter of a few hours he faced a great destruction because of யோபு that. 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we study Job chapter 2, அங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசினுடைய தாக்குதலை நீங்கள் பார்க்க முடியும். there we find the attack of the devil in a man's life. நல்ல ஜெபிக்கிற மனுஷன், He was a man given to prayer. உத்தமன், He was an upright அவன் man. சன்மார்க்கன், He was a righteous man. பொல்லாப்புக்கு விலகின மனுஷன். He was the one who eschewed evil. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்குள்ளே ஒரு தாக்குதலை அவன் ஏற்படுத்துகிறான். Such a good man, the devil is attacking him. யோபுவுக்கு வந்தது மாதிரி ஒரு தாக்குதல் உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னு சொன்னா நீங்க உடனே பாஸ்டர்ட்ட வந்து சொல்லிருப்பீங்க, எனக்கு அந்த மனுஷன் செய்வன செஞ்சிட்டான், இவன் செஞ்சிட்டா, அவ செஞ்சிட்டான்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல விசுவாசியே செஞ்சிட்டான்னு கூட நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. If you had been attacked like Job, you would come to the pastor and say that this person or that person did witchcraft against me. Even you have the chance to blame a believer that he did something against you. ஆனால் யோபுக்கு வந்த பிரச்சனை முகாந்திரம் இல்லாத பிரச்சனை, அது ஒரு விசுவாச பரீட்சை. But Job's problem appeared that it came without a cause. It was actually a trial of faith. யோபு 2:3 சொல்லி இருக்கிறது, முகாந்திரம் இல்லாமல் நீ அவனை நிர்மூலமாக்க முடியாக என்னிடத்தில் கேட்டுக்கொண்டா என்று ஆண்டவர் பேசுகிறார். The Lord says in Job chapter 2 and verse 3 that you have requested me to destroy him without a cause. அங்க நடந்தது என்ன தெரியுமா? What happened there? யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது When we read Job chapter 1 and verse 12, சாத்தான் வந்து தேவனிடத்தில் பேசுகிறான். Satan came and spoke to the Lord. உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கு, அதனால உங்களை ஃபாலோ பண்றான். He has all kinds of blessings and therefore he is following you. நீங்க கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு பாருங்க, அவன் எப்படி உங்களுக்கு நிக்கறானா இல்லையான்னு நீங்க பாருங்க. Just check by taking all those blessings away whether he stands or not, we'll see. அந்த யோபு 1:12ல ஆண்டவர் சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார், இதோ அவனுடையதெல்லாம் உன் கையில் இருக்கிறது. The Lord very beautifully says in Job chapter 1 and verse 12, behold, all that he has is in thy power. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இப்ப யார் கையில் இருக்கிறாய்ங்கறதை இப்ப கண்டுபிடிக்க வேண்டும். Beloved brother sister, it is important for you to find out in whose hands you are now. இப்பொழுது அவனுடையதெல்லாம் உன்னுடைய கையில் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே ஒண்ணொண்ணா அழிக்க ஆரம்பிச்சான்.
When the Lord said everything that he has is in thy power, he started to destroy everything one by one. யோபு 2 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது When we read Job chapter 2 and verse 6, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what do we see there? ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது அவன் உன் கையில் இருக்கிறான். The Lord says, behold, he is in thy hand இப்ப now. யோபுவே அவனுடைய பிசாசின் கையில வந்ததாக வேதம் சொல்லுகிறது. The word of God says that Job is now in the hands of the இப்ப முழு devil. சரீரமும் அவன் வேதனைக்குள்ளே கடந்து போகிறான். Now he has to endure affliction in all his body. இந்த மாலை வேளையில் நீங்கள் யார் கையில் இருக்கிறவர்களாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறீர்கள்? This evening you have come to the presence of God. Just check in whose hands you are. நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாயோ சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறாயோ? Are you in the hands of God? Are you in the hands of the devil? நீ யார் கையில இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உன்னை தன்னுடைய கையிலே கொண்டு வர போகிறார். No matter in whose hands you are, the Lord is going to bring you back into his hands today. சகரியா 3 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read Zechariah chapter 3 and verse 1, ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறான். a man of God has come and stood in the presence of God. அவன் தேவ சந்நிதியில நின்றாலும் அவனுக்கு பக்கத்திலேயே வலது பக்கத்துல ஒரு சக்தி நின்று கொண்டே இருக்கிறது. Though he is standing in the presence of God, on his right hand is standing a power. ஒரு மனிதனுடைய வலது பார்சத்துல தேவன் இருக்க வேண்டும், ஆனால் சாத்தான் அவனுடைய வலது பார்சத்தில் நின்றதாக வேதம் சொல்லுகிறது. God is supposed to be on the right hand of a man, but here the word of God says that Satan was on his right hand. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டு கொண்டிருந்த பொழுது, when he was cast into such a predicament, அந்த வல்லமை அவனை தீங்கு செய்யும்படியாக ஃபாலோ பண்ணி கடைசில தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்து விடுகிறது. that power was following him to do harm to him, to do evil to him, and now it has followed him to the presence of ஆனால் God. தேவன் அன்றைக்கு இறங்கி வந்து அந்த வல்லமையை கடிந்து கொண்டார். But God came down that day and he rebuked that power. அருமையான நண்பனே, இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது ஒரு வல்லமை உன்னை ஃபாலோ பண்ணி இருக்கலாம். Beloved, as you came to this meeting, a power would have followed you. ஏதோ ஒரு சக்தி உன்னுடைய குடும்பத்துக்கு பின்னால் இருக்கிற சக்தி உன் பின்னாலே இங்க வந்திருக்கலாம். Some power that is against your family might have followed you to this ஆனால் place. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், சீயோனை தெரிந்து கொண்ட கர்த்தர் அந்த வல்லமையை கடிந்து கொள்ள போகிறார். But before this meeting concludes, God who has chosen Zion, God who has chosen Jerusalem is going to rebuke that power. நீ திரும்பி போகும் பொழுது அந்த வல்லமை இருக்காது. When you return, you will not find that power. அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் விசுவாசியுங்கள், இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். You believe and today you shall see the glory of God. நீ இதுவரைக்கும் அக்கா ஜெபிச்சுக்கோங்க, பாஸ்டர் ஜெபிச்சுக்கோங்க, அண்ணன் ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா பிரேயருக்கு நீ பிச்சை கேட்டாய். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு உன்னை அதிகாரம் வல்லமை உள்ளவனாக மாற்றி உன்னை கொண்ட பிசாசை அவர் மேற்கொள்ள விரும்புகிறார். Till now you were begging for the prayers of others, saying, Pastor, Akka, Anna, pray for me. But now today the Lord is giving you the power and authority so that through you he wants to destroy that power. உங்களுக்கு விரோதம் செய்ய ஏதாவது வல்லமை உங்களை பின்தொடர்கிறதை நீங்கள் ஆவியிலே உணர்கிறீர்களா? Do you feel in the spirit that some power is following after you in order to do என் evil to மனைவியோ you? என் மகளோ என்னுடைய புருஷனோ நானோ நான் பிசாசின் கையில் சிக்கி போனது போல உணர்கிறேன் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you realize that I or my husband or wife or my children are entangled in the hands of the devil? அன்றைக்கு தாவீதாவது ஒரே ஒரு ஏவுதலுக்கு பிசாசின் ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு அந்த வல்லமை என்னை ஏவிக் கொண்டிருக்கிறது, என்னை அது அலட்டிக் கொண்டே இருக்கிறது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? David once yielded to the urge of the devil, but how many of you say that I am constantly being provoked by the devil? It is pestering me non-stop. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்த பொழுது, When Jesus came in human form to this earth, ஏறக்குறைய 30 வயதான பொழுது ஒரு நாள் அவன் பிசாசு இயேசுவினிடத்தில் வந்து நின்று பேச ஆரம்பித்தான். when Jesus was about 30 years of age, the devil came to Jesus and started to speak with him. மத்தேயு 4 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read Matthew's Gospel chapter 4 and verse 8, 8, 9, 10ல பாத்தீங்கன்னா உலகத்தின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கு, நீங்க என்னை கொஞ்சம் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை பணிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லி தேவகுமாரனாகிய இயேசுவினிடத்தில் அவன் வந்து பேசினதாக வேதம் சொல்லுகிறது. Verse 8 onwards till 10 we read that he spoke to Jesus saying that all the glory of this world and the kingdoms of this world is given to me. If you will bow down before me and worship me, I will give it to you. இன்றைக்கும் கூட நீங்கள் உலகத்தை நீங்கள் சாத்தானை வணங்கி கொண்டால் உலகத்தில் உள்ள எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், பிரச்சனையே இல்லாம நீங்க வாழலாம் அப்படின்னு அவன் சொல்லி தருவார். Even today the devil teaches along these lines saying that if you bow down before me and worship me, you will not have problems at all. I will give you all the blessings pertaining to this world. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களுக்குள்ள பிரச்சனையே உலகம்தான். The problem of God's people today is the world. உலக ஆடம்பரங்கள், The adornments of the world, உலக ஐஸ்வரியங்கள், the riches of this world, உலகத்தில் உள்ள பொருட்கள், the materials of this world. இன்றைக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுல ஒரு பெரிய பரீட்சை நடந்து கொண்டே இருக்கிறது. All people of God are undergoing a trial in this matter. வாலிபர்கள் இந்த உலக வல்லமையிலே சிக்கி தவிக்கிறார்கள். Youngsters are entangled in the powers of this world and they are earning. அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து வெளியே வர வேண்டும் என்று ஒரு வார்த்தையை அவர் உச்சரிக்கிறார். That is why St. Paul exhorts Timothy that those who have been deceived by the devil, they must come to their senses so that they can be delivered from his snares. உலகத்தை ஜெயிச்சவர்த்தையே அவன் உலகத்தை கொண்டு வந்து பரீட்சை வைக்கிறான். He who overcome the world itself was posed a challenge by the devil by this world. இயேசு உலகத்தை ஜெயித்தவர்.
Jesus overcame this world. யோவான் 16:33 சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு. ஆழம் தெரியாம அவர்கிட்டயே வந்து சொல்லுகிறான், நீங்க என்னை பணிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லா மகிமையும் தருவேன். உடனே இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி. John 16:33, Jesus says, I have overcome the world, but not knowing the depths of who Jesus was, the devil came and challenged Jesus, stating that I will give you the glory of this world. But Jesus rebuked him, saying, get thee behind me, Satan. தரித்திரத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீ பயப்படாதே. உன்னை தரித்திரனாக்கி உன்னை அழிக்கலாம் என்று நினைக்கிறான். அல்ல, உன்னை ஐஸ்வரியமாய் மாற்றும்படியாகவே இயேசு தரித்திரராய் சிலுவையிலே தொங்கினார். Child of God who is going through a path of poverty, the devil is wanting you to cast you into further depths of poverty and destroy you. Don't be afraid. For you to be made rich, the Lord Jesus hung on the cross. நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கும்படியாகவே இயேசு உலகத்தை ஜெயித்தார். For you and I to overcome the world, Jesus overcame the world for us. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 1 John chapter 5, what does it say? 4-5 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? Verse 4 and 5. விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? Who is he that overcomes the world except he that believes? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Everything that is born of God shall overcome the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். This is our victory that overcomes the world, even our faith. இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையை உலகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. Today the world is deceiving your child. உன்னுடைய புருஷனை உலகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. The world is deceiving your husband. உன் இளவயது மனைவியை பிசாசு உலகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. The devil is deceiving your young wife through the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு 16:23 நாம் பார்க்கும் பொழுது, when we see Matthew chapter 16 and verse 23, இயேசு கிறிஸ்து பாடுபடுதலை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். Jesus is speaking about suffering, மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவது, about being yielded into the hands of man, பாடுகள் படுவது, to suffer, சிலுவையிலே அறையப்படுவது, to be crucified, சிலுவையிலே மரிப்பது, to hang on the cross. இப்படி தன்னுடைய நித்திய நோக்கத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது பட்டன்னு அங்கே பேதுரு பேசுகிறான், இப்படி ஒன்று உங்களுக்கு சம்பவிக்க முடியாது, சம்பவிக்க விட முடியாதுன்னு சொல்றான். And when he was speaking about all his crucifixion and other sufferings, immediately Peter intervenes and says, all this should not happen to you. இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்காது, நடக்க விட மாட்டோம் என்று அவன் மனுஷிங்கமாக பேசின பொழுது இயேசு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். When he spoke carnally that such an incident should not happen to you, we will not allow it, Jesus rebuked him and said, get thee hence behind me, Satan. ஏன்? Why? அவன் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாமல், அந்த தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாமல் மனிதனுக்கு ஏற்ற சிந்தையவே அவன் கொண்டு வந்து கொண்டே இருந்தான். Because the devil was instigating Peter to savor not the things of God but the things of men. தேவனுடைய வசனத்தை நம்புங்கள். Believe the word of God. செய்திகளை நம்பாதிருங்கள். Don't trust in the வசனத்தை நம்புங்கள். Believe in அந்த வார்த்தையில் வல்லமையை நம்புங்கள். Don't believe in the news, believe in the word of God and his power. அந்த வார்த்தையை உச்சரித்தவரை நம்புங்கள். Believe in him who uttered those words. அதத்தான் நீங்க நம்பணுமே தவிர வேற உலகத்துல வேற எதையுமே நீங்க நம்பவே கூடாது. You must not believe in anything of this world except his word. மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற ஒரு வல்லமையை உனக்கு கொடுத்து பாடே படாமல் பிரச்சனையே இல்லாமல் வாழணும் என்று சொல்லி உன்னை தள்ளி கொண்டு போக ஒரு வல்லமை போராடுகிறது. He will put a thought in you to savor the things of man, and he will say that you must have a life that is void of suffering, and it will take you to a path that is not of God. மார்க் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read Mark's gospel chapter 4 and verse 15, நான் பிசாசின் தந்திரங்களை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு வருகிறேன். I am placing before you the subtleties of the devil one by one. உன்னை தவறுக்கு வசனத்தை மீறுவதற்கு ஏவுவான். He will urge you in order to transgress the word. முகாந்திரம் இல்லாமல் உன்னை நஷ்டப்படுத்துவான். And without a cause he will cause losses in your உனக்கு life. தீங்கு செய்யும்படியாக உன் பின்னாலேயே வந்து கொண்டே இருப்பான். He will follow you in order to harm you. உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து நீ வா உனக்கு தர்றேன்னு சொல்லி கூப்பிடுவான். He will show you the glories of this world and say, come behind me, I will give you all this. நீ இந்த உலகத்துல பாடே படக்கூடாது, சுகபோகமாய் நீ வாழ்ந்து உயிரோடு சாகணும்னு சொல்லி உனக்கு சுகபோக வாழ்வையை சொல்லி கொடுப்பான். மனிதனுக்கேற்ற சிந்தையவே உனக்கு கொடுப்பான். He will teach you a path that is void of suffering, saying that you must not suffer in this world, and at the same time he will kill you as you are alive. இப்ப நீங்க எல்லாரும் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க, டெய்லி கேப்பீங்க. Now you are all hearing the word of God. In the days to follow, every day you will hear the word of God. ரொம்ப இன்ட்ரஸ்டா கேப்பீங்க, ரொம்ப அதுல ஏதாவது சம்பவம் கிடைச்சுனா அதை அப்படி நல்லா அழகா கேட்ச் பண்ணிக்குவீங்க. When you hear the word of God, you hear it in a very interesting manner, and if there are examples quoted, you will just grasp it. ஆனா பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? But you know what is the work of the devil? மார்க் 4:15 படி நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய சக்தியை எடுத்துட்டு போயிடுவான். வசனத்தை எடுத்துட்டு போய்க்கொள்வது. When you hear the word of God, go back to your home and face a particular situation, the devil will take away the word of God so that you do not apply it in your life. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்குள்ள வசனம் இல்லாதனால, அந்த வல்லமை இல்லாதனால, அந்த ஜீவன் இல்லாதனால உங்களால பிசாசை ஃபேஸ் பண்ண முடியாமல் தடுமாறுகிறீர்கள். That is why when you are confronted by problems in your life, you are not able to resist the devil, you are staggering because you don't have the word of God in your life, you don't have the life and the power of the word of God in your life. உனக்குள்ள இருக்கிற வசனத்தை எடுத்துட்டு கலைகளை அழகா
அழகாக விதைச்சிட்டு அவன் போய்டுவான். He will take away the word of God in you and he will sow tares and he will walk away beautifully. மத்தேயு 11:39 பாத்தீங்கன்னா உனக்குள்ள களைகள் வளர ஆரம்பிக்கும். யார் விதைச்சானா? பொல்லாங்கின் புத்திரர், பிசாசின் மகன், அவன் விதைத்து விட்டு போகிறான். When you see Matthew's Gospel chapter 11 verse 39, we see that tares are growing in you because the sons of the evil one or the devil has sown those tares in your life. அதனால தான் யூத் கம்பல ஒரு பையன் கேட்டான், நாங்க சர்ச்சில யூத் மீட்டிங்ல இருக்கும் பொழுது அப்படியே செயிண்டா மாறிறோம், வெளியே போனவனே நாங்க ஒண்ணுமில்லாம போயிடுறோமே, அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டான். That is why a young person asked, when we are in the youth meeting, when we are in the church gatherings, we are like a saint, but when we walk out, everything is gone away from our life. We become people who avoid. வெளியே போன உடனே உனக்கு சூழ்நிலைகள் மாறின உடனே நீ கொஞ்சம் அப்படியே கண்ணை அங்கங்க திருப்பின உடனே இந்த வசனத்தை அவன் எடுத்துறான். உன்னால அவன சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண முடியல. When you go out, when you face certain situations, he beautifully takes the word of God from your life and therefore you're not able to confront the situations in your life. பிரசங்கம் முக்கியம் இல்ல, பிரசங்கத்துல உள்ள வசனங்கள் தான் முக்கியம். The sermon is not important, the words of God in the sermon are important. இத வச்சு தான் நீ அவனை அடிக்க முடியும். And using this word only you can attack the devil. அந்த கரெக்ட்டான கல்லை எடுத்து நீ கரெக்ட்டா அடிச்சாதான் கோலியாத்துடைய நெத்தியில விழுமே தவிர இல்லனா அது திசை மாறி போய்விடும். If you take the right stone and throw it in the right way at Goliath, it will hit him down, otherwise it will miss the mark. சரியான நேரத்துல சரியான விதத்துல அவனை மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It is important that we learn to overcome him in the right way at the right time. லூக்கா 13:16 பார்க்கும் பொழுது, when we see Luke chapter 13 and verse 16, ஒரு பெண் வியாதிப்பட்டு பலவீனத்தின் ஆவியினால் தாக்கப்பட்டு 1 வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல 18 வருஷம், நமக்கு எல்லாருக்கும் கேட்ட பிரசங்கமா இருக்கும், ஆனாலும் இன்னும் அநேகர் விடுதலை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். A woman we see is afflicted by a sickness and she is in infirmity not for a year or two but for 18 years. Similarly, there are people who have been hearing to messages for years together but still you lack deliverance. என்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட போகிறாய்? When are you going to receive this deliverance? இன்னும் 18 வருஷம், அதுக்கு அடுத்து 38 வருஷம் ஒருத்தர் இருந்தான், இப்படி நீ போய்க்கொண்டே வருஷக்கணக்கா நீ லீடிங்லயே போய்க்கொண்டிருக்க போகிறாயா? This woman was afflicted for 18 years, there was another man for 38 years. Are you going to prolong your affliction like this? ஒருத்தன் 8 வருஷமா இருந்தான். One was for 8 years. ஒரு ஸ்திரீ 12 வருஷமாக இருந்தா. A woman for 12 years. இன்னொருத்தன் 18 வருஷம் இருந்தான். Another person 18 இன்னொருத்தன் years. 38 வருஷம் இருந்தான். Another man 38 years. இன்னொருத்தன் ஏறக்குறைய 40 வருஷம் இருந்தான். Another person for almost 40 years. இப்படி 40 வருஷம் 18 வருஷம் 12 வருஷம் சொல்லிக்கிட்டு வியாதியிலும் பிசாசிலும் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. இன்றைக்கு இந்த முதல் கூட்டத்திலேயே நீங்கள் அவனை எதிர்க்க வேண்டும். It is not the will of God, the plan of God that you must be afflicted by the devil saying that it has been there with me for 40 years, for 18 years or 12 years. Today in this first meeting itself, you must resist him. இன்றைக்கு இந்த வல்லமை அநேகருக்குள்ள புகுந்து விடுகிறது. Today this power enters into many people's lives. பாட்டு பாடுவாங்க, கை தட்டுவாங்க, முழங்கால் போடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கறான். They will clap their hands, they will sing well, they will kneel down, they will pray, but inside them is another person. லூக்கா 22:3 பார்க்கும் பொழுது ராபோஜனம் எடுத்த மனுஷன் தான், அவனுக்குள்ள ஒரு சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி இருக்கிறார். In Luke 22 and verse 3 we find that a person took the holy communion but the devil entered into him. இன்றைக்கு உனக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமைகள் புகுந்து ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வல்லமை புகுந்து விட்டால் கொஞ்ச நாட்கள்ல அது தன்னை போல அவனை மாற்றி விடுகிறதாக வேதம் சொல்லுகிறது. If this power enters into a human being within a short span, it makes him like itself, the word of God says. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? லூக்கா 22:3 அவனுக்குள்ள அது புகுந்ததாக சொல்லி இருக்கிறது. In Luke 22:3 we find that Satan entered into him. லூக்கா 6:70 பார்க்கும் பொழுது உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாளில் அவனை பிசாசாக அந்த வல்லமை மாற்றி விட்டது. And we find that very soon this power made him like a devil, and that is why Jesus says one of you is a devil. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, இனிமேல் நீ வருஷங்களை சொல்லக்கூடாது. இன்றைக்கு தான் அந்த வருஷத்தினுடைய முடிவாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். you must not keep numbering your years like this. Today must be the end to those numbers of years. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிசாசோடு ஒத்துப்போக பழகி விடுகிறார்கள். Today many people of God learn to cooperate with the devil. நான் ஒரு faith homeல சின்ன பிரதரா இருந்த பொழுது, When I was a junior brother in a faith home, அங்க ஒரு டிரைவர் இருந்தான் faith homeல. there was a faith home driver. அங்க இன்னொரு ஒரு விசுவாசி பையனும் ஹெல்ப்புக்கு இருந்தான். There was a believer boy who was there for help. ரெண்டு பேரும் ஒரு நாள் வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. Both of them were speaking, standing outside the faith அவன் home. என்ன பேசுறான் நான் கவனிச்சு கேட்டபோது, When I was listening to their conversation, அத ஒருத்தன் சொல்றான், இந்த பாரு பிசாசு கட்டுன்னு சொல்லுவாங்க, எதிரின்னு சொல்லுவாங்க, நீ அப்படி எதுவும் பண்ணிவிடாத. என்னைக்கு நீ பிசாசு கட்டுறன்னு சொல்லியோ அன்னைக்கு உனக்கு ஆப்போசிட் ஆயிருவான், திரும்பி நம்ம இங்க நம்மள உருப்படியா வாழ விட மாட்டான்.
நம்ம அவனை கண்டுக்க வேண்டாம், அவன் நம்மள கண்டுக்க மாட்டான். He was preaching a sermon saying that these servants of God will say you must resist the devil, you must bind the devil, but don't ever dare to do that, because if you try to do that he will become your enemy and he will start to oppose you, then we cannot survive. So let us not mind him, let him not mind us. இன்றைக்கு अनेक விசுவாசிகளுக்கு பிசாசுனாலே அவங்க ஜெபத்திலே இல்ல, ஓடி போயிடுறான். And today when believers hear the name of the devil, they don't sit in the prayer, they just walk out. நான் ஒரு இடத்துல இருந்த பொழுது ஒரு பிசாசு பிடிச்ச சகோதரி கூட்டம் முடிஞ்ச உடனே ஆடிச்சு பாருங்க, நான் நல்லா ஜெபிச்சிட்டு திரும்பி பார்த்தா 98 விசுவாசி போயிட்டாங்க. And in one meeting, demon-possessed sister was dancing, and I opened my eyes and saw 98 believers walked out. திரும்பி பார்த்தா சிஸ்டர்ஸும் போயிட்டாங்க. அவங்களும் அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு போட்டு இத போய் நம்ம தலைய கொடுக்கணும், அந்த ஆள் தான் அதுக்கு இருக்கானே, அதுக்குன்னே அவன் வந்திருக்கான், அவன் முட்டிட்டு இருக்கணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. The sisters also at the end of the meeting they walked out saying that this brother is there for that purpose, let him do his work, and they walked out. இப்படி தான் நீ விட்டுட்டு உன் பிள்ளைக்குள்ள, உன் புருஷனுக்குள்ள, உன் மனைவிக்குள்ள, உன் ஊழியத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் தொழிலுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் அவனுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. In this manner you have spared the devil, and therefore he has entered into every area of your life, into your family, into your job, into your occupation, and every other aspect of your life. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we see 2 Corinthians chapter 12 verse 7, பவுலுடைய சரீரத்துல ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருந்துச்சு. அது சாத்தான் என்னை குட்டும் தூதன் என்று அவர் பேசுகிறார். There was a thorn that was pricking St. Paul in his flesh. He spoke that it was an angel of Satan that buffeted him. அவரை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்த முடியல, அவரை எந்த விதத்திலும் தாக்க முடியலன்ன உடனே வியாதி என்ற பெயரிலே அவன் தாக்குகிறான். And because it was not able to defile St. Paul in any way, because it was not able to overcome him in any way, he tried to defile him in the name of sickness. அவனுடைய பரிசுத்தத்தை கெடுக்க முடியவில்லை. He was not able to spoil St. Paul's அவனுடைய holiness நம்பிக்கையை கெடுக்க முடியவில்லை. or St. Paul's consecration. அவனுடைய பிரதிஷ்டையை தீட்டுப்படுத்த முடியவில்லை. He was not able to defile his consecration. கடைசில அவனுடைய சரீரத்தை அந்த முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு எப்படியாயினும் அத வச்சு அவனை தட்டிரணும்னு பார்க்கறான். ஆனா பவுல் அதை ஜெயித்தார். Finally, like a thorn in the flesh of St. Paul, it was buffeting him constantly, and the Satan tried to defeat St. Paul in that way, but finally St. Paul overcame that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கும் கூட அவனுடைய வல்லமைகள் பல விதங்களிலே மனித ஜாதிகளுக்குள்ளே, மனித குலங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற 99 பேருக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது. Even today these powers are striving across humanity in every nation and every caste. I believe that 98% of you also might be striving against the powers of the devil. அப்போஸ்தலர் 5:3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், பொய் சொல்லும்படியாக, பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படியாக சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று அவர் சொல்லுகிறார். In Acts of the Apostles chapter 5 and verse 3, Peter is asking a question, why has Satan filled your heart in order to lie against the Holy Ghost? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஊழியம் செய்ய ரொம்ப ஆசை இருக்கு, ஆனா சாத்தான் என்னை தடை பண்ணுகிறான், எதிர்க்கிறான் என்று அவன் சொல்லுகிறார். In 1 Thessalonians chapter 2 and verse 18, St. Paul says that I have much desire to do the ministry, but Satan is hindering me. இப்போ சொல்லுங்க, Now you say, உங்களுடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த பிசாசினுடைய அதர்சனமான வெளியரங்கமான பல போராட்டங்கள் உங்கள் வீடுகளிலே, தொழில்களிலே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதை எத்தனை பேர் அறிகிறீர்கள்? How many of you come to know that knowingly or unknowingly, that is openly or secretly, you find the attack of the devil in your family, amongst your children, in your business? இப்படிப்பட்ட தாக்குதல் என்னுடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே பல விதங்களிலே நான் ஃபீல் பண்றேன். எனக்குள்ளே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒத்துக்கொள்றவங்க தயவு செய்து உங்களுடைய வலது கரத்தை ஒரு விசை உயர்த்துங்க. Those who say that I am able to sense the attack of the devil, the striving of the devil in various ways in my personal life, in my family, they lift up your hands. இதை இப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா சாகற வரைக்கும் இவன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். If you spare him like this till you die, he will follow you. இதை எப்படி நான் மேற்கொள்வது, அதான் ரொம்ப முக்கியமானது. The very important thing is to how to overcome him. ரோமர் 16:20 வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போடுவார் என்று. In Romans chapter 16 verse 20, the word of God says that God shall bruise Satan under our நீங்க feet. எந்த பிசாசை கண்டு பயந்து தடுக்கி யோசிச்சு அப்படி மிரள்றீங்களோ, பைபிள் சொல்லுகிறது அந்த பிசாசு இயேசுவை பார்த்து இயேசுன்னு சொன்னாலே பிசாசுகள் நடுங்குகின்றன. The same devil that is intimidating you, you are threatened, you just tremble before him. The word of God says that when you pronounce the name Jesus, those demons, they tremble. இதே யாக்கோபு 2:19 நீங்க பாத்தீங்கன்னா பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. James 2:19 says the demons believe and tremble before the name of Jesus. ஆதியாகமத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டது, ஸ்திரீயின் வித்தானவர் அவன் தலையை நசுக்குவார்.
In Genesis chapter 3 and verse 15, there is a word which says, the seed of the woman shall bruise his ரோமர் head. 16:20 சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே. இன்றைக்கு இந்த முதல் கூட்டத்திலேயே உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன்னுடைய சந்ததிக்கு விரோதமான, இந்த சபைக்கு விரோதமான, சத்தியத்துக்கு விரோதமான ஆவிகள் உங்களுடைய பாதங்களுக்கு கீழே நசுக்கி போடப்பட வேண்டும். Romans 16:20 says, and the God of peace shall bruise Satan under your feet shortly. Even today in this first meeting, the head of Satan must be brought and bruised under your feet. That is against the church, that is against the truth, that is against your family, that is against your children. பிசாசுக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. Many people think the devil has power. அவன் பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு. He is தலை நசுக்கப்பட்ட ஒரு சத்துரு. teeth has been plucked out. He is an enemy whose head has been crushed. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க 14-15 வசனங்களை பார்க்கும் பொழுது, when you read Colossians chapter 2 verses 14 and 15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை இன்றைக்கு எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு நினைக்கிறான். இல்லை, இயேசு அவருடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்து அவர் வெளியரங்கமான கோலமாகி வெற்றி சிறந்தார். The devil thinks that by his principalities and powers he can manage to control the whole world, but that is not the truth. Jesus has spoiled all his principalities and powers, fully disarmed them. He has nailed them to the cross and has overcome them. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அவன் ஒரு விழுந்து போன வல்லமை, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Luke chapter 10 and verse 18 says that he is a fallen power. I see the devil falling from heaven like a lightning, Jesus says. இயேசு இந்த உலகத்திலே ஊழியத்தின் துவக்கத்திலே அவனை துரத்தினார். In the beginning of his ministry, Jesus chased away the devil. ஊழியத்தின் முடிவிலே 1 யோவான் 3:8 அவனுடைய கிரியைகளை அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. At the end of his ministry in 1 John chapter 3 and verse 8, we read Jesus destroyed his works. நீங்கள் இந்த நாட்களிலே அவனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். These days you must overcome him. அவனை அழிக்க நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? What is given to us in order to destroy him? அவனை அழிக்கத்தான் அவரை விசுவாசிக்கும் பொழுது பிள்ளைகளாக கூடிய அதிகாரத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார். In order that we might destroy the devil, the Lord gives us the authority to be called his children when we believe him. நீங்கள் சீடராகும் பொழுது அவனை அழிக்க, அவனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. When you become his disciples or his followers, you are given the power and authority to destroy the devil. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே நமக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை தெய்வம் தருகிறார். And then the Lord gives us the Holy Spirit, the anointing of the Holy Spirit in order to destroy his works. செய்வினை வல்லமைகள் பாவத்தின் கொடூரமான சக்திகளை மேற்கொள்ளத்தான் நமக்கு அக்கினி அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. A fiery anointing is given to us in order to destroy the powers of witchcraft and the terrible powers of sin. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நிற்க முடியாததான் நமக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. So that we might stand for God in any situation, we are given the spirit of grace. எந்த பிசாசையும் மேற்கொள்ள முடியாக நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தேவன் கொடுக்கிறார். ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. The Lord gives us his whole armor so that we can destroy any power of the devil. No power can overcome you. அவர் சிலுவையிலே சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தமும், அவருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், அவருடைய வசனத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் சாத்தானை மேற்கொள்ளும் வல்லமை நமக்கு கிடைக்கிறது. Every drop of blood that Jesus shed on the cross and every word that he uttered by his mouth, by his blood and by his word, we are given the power and authority to overcome the devil. சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற முடியும். We can become those who overcome him by the word of the testimony and by the blood of the lamb. அநேகர் இயேசுவின் நாமத்திலே பிசாசை துரத்தலாம், ஜெயிச்சிரலாம் அப்படிலாம் மேக்ஸிமம் ட்ரை பண்றாங்க. Many people think that they can chase the devil in the name of Jesus and overcome him. நம்முடைய கீவர்ஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா நல்லா தெரியும். When you come back to the key verse, we will understand it. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், Submit yourself therefore unto the Lord பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். and resist the devil. பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, when you read the Bible, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல ஒரு பிரதான ஆசாரியனுடைய 7 பிள்ளைகள் பிசாசை துரத்த போறாங்க. in Acts chapter 19, 7 sons of a high priest ventured to chase out the demon. ஒரு பகுதியில மந்திரவாதின்னு சொல்லி இருக்கு, ஒரு பகுதியில பிரதான ஆசாரியன் சொல்லி இருக்கு, ஒரு பகுதியில யோவான் யூதன் சொல்லி இருக்கு, அவனுடைய பெயர் ஸ்கேவானுடைய பிள்ளைகள் 7 பேர்னு சொல்லி இருக்கிறார். And he is called a man called Sceva, and one's translation is said that he was a magician, and in another translation it is said that he was a high priest, he was a Jew. இப்படி பல விதங்களிலும் அவங்க இருந்துட்டு இவங்க 7 பேரும் போய் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல நான் உங்களை துரத்துறோம்னா அடிச்சான் பிசாசு, அவனை அடிச்சு டிரெஸ்ஸஸ் எல்லாம் கிழிச்சு ரோட்ல ஓட விட்டுட்டான். And these 7 men tried to chase away the devil by saying that we cast you out in the name of Jesus whom Paul preaches, and the devil plunged upon them and he tore their garments. நீங்கள் சாதாரணமா பிசாசை எதிர்த்து நின்னா உங்களை அவன் ஊதிட்டு போயிடுவாங்க. If you try to ordinarily resist the devil, he will just blow you away. நம்ம முக்கியமான பகுதிக்கு வர்றோம். Now we are coming to the important part of this message. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற பிசாசின் தந்திரங்களை இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க.
Still now you have understood the subtleties of the devil. பிசாசை இயேசு எப்படி அழிச்சிருக்கிறார்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க. You also learned how Jesus has destroyed அவனை the devil. மேற்கொள்ள நமக்கு என்னென்ன கிருபை வல்லமை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். We have also come to know whatever thing has been given to us, the grace and the power to overcome him. இப்போ நீங்க அவனை எதிர்த்து நிக்கணும்னா, now for you to resist him, நீங்கள் இங்க வசனம் கேட்ட வந்திருக்கிற அங்கங்க இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். those who have come to hear the word of God, those who are standing here and there, you must submit yourself to God. மனித குலத்தினுடைய முதல் தவறு கீழ்ப்படியாமை. The first error of humanity was disobedience. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். Because of one man's disobedience, we find that everything is into disobedience. சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. Everything was subject to man initially. மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இப்பொழுது சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம். But because man refused to obey the word of God, the commandment of God, now we find that nothing obeys man. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியல்னா என்ன அர்த்தம்? So what does it mean to obey God? 2 தெசலோனிக்கேயர் 1:7 இன்படி, according to 2 Thessalonians chapter 1 and verse 7, ரோமர் 10:16 இன்படி, and according to Romans chapter 10 and verse 16, 1 பேதுரு 4:7 இன்படி, and according to 1 Peter chapter 4 and verse 7, முதலாவது ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிகிறான் என்று சொன்னால் சுவிசேஷத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். if a man obeys God, first of all he must obey the gospel. சுவிசேஷம் என்றால் இயேசுவே ஆண்டவர். The gospel says that Jesus is Lord. இயேசுவே எல்லா வானத்துக்கும் மேலானவர். Jesus is far above all heavens. எல்லா நாமத்துக்கும் மேலானவர். Jesus has a name that is far above all அவராலே names. அவர் எல்லாரையும் போல ஒருவர் அல்ல, எல்லாரையும் அவர் ஒருவரே இரட்சகர். He is not one among the gods or one among the saviors. He is the savior alone. அந்த சுவிசேஷத்துக்கு நீ முதலாவது கீழ்ப்படியணும். You must first of all obey the gospel. ஃபர்ஸ்ட் இயேசுதான் கடவுள்ங்கறத நீ உன் இதயத்துல அக்செப்ட் பண்ணணும். அப்பொழுதுதான் நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய், தேவனுக்கு கீழ்ப்படிகிறாய். First of all, you must accept in your heart believing that Jesus is Lord or Jesus is the Savior, and then you become the child of God. ரோமர் 13:5 இன்படி நீ மனசாட்சிக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். And according to Romans chapter 13 and verse 5, you must obey your conscience, and that is obeying God. உனக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு கோட் இருக்கு. அதுதான் மனசாட்சி. இந்த மனசாட்சியை நீ கெடுக்கும் பொழுதுதான் நன்மை தீமையை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுள் யார் இல்லை என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னுடைய மனசாட்சி கரெக்டா இருந்தா அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். There is a court that is put in you by God, and that is your conscience, and that discerns between good and evil. But when you ruin your conscience, you are not able to know the true God, you are not able to obey him, and therefore you must first of all set right your conscience, and that conscience will guide you and you must obey it. ரோமர் 6:16 வசனம் சொல்லுகிறது, நீ நீதிக்கு ஏதுவாக கீழ்ப்படிய வேண்டும். In Romans chapter 6 and verse 16, we find that you must obey unto righteousness. அது என்ன நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல்? What is that obedience unto righteousness? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்நானம் எடுக்க வந்த பொழுது, தடை பண்ணப்பட்ட பொழுது இயேசு சொன்னார், இப்படியே எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. முதலாவது நீ மனம் திரும்பி சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது நீ சத்தியத்துக்கு நீ நீதிக்கு ஏதுவாக நீ ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். So when Jesus came to be baptized of John, and when he was hindered, he said that it becometh us to fulfill all righteousness, so allow it now. And so you must first of all obey the gospel saying that Jesus is Lord, and then you must obey unto righteousness by the truth of தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. The kingdom of God is not meat and drink, it is righteousness, peace and joy in the Holy Ghost. அடுத்ததாக நீ உனக்கு தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Thirdly, you must obey to the vision that God gave you. அப்போஸ்தலர் 16:19 பவுல் சொல்கிறார், எனக்கு அன்றைக்கு கிடைத்த அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. In Acts of the Apostles chapter 26 and verse 19, St. Paul says that I was not disobedient to the heavenly vision. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னவனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம் என்று சொன்னான். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படி. When St. Paul was confronted by the Lord Jesus Christ and Jesus said to him, I am Jesus whom thou persecutest, it is hard for you to kick against the pricks. Immediately he surrendered, saying that, Lord, what will thou have me to do? Even so you must obey to your heavenly vision. ரோமர் 2:8 என்ன சொல்லுகிறது? What does Romans chapter 2 and verse 8 say? கலாத்தியர் 5:7 என்ன சொல்லுகிறது? What does Galatians 5:7 say? இந்த அனுபவங்களுக்கு நீங்கள் வந்த தேவனுக்கு கீழ்ப்படிய அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, மனசாட்சிக்கு கீழ்ப்படியும் பொழுது, நீதிக்கு எதுவாக கீழ்ப்படியும் பொழுது, தரிசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அடுத்து நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். When you first of all obey the gospel, when you obey your conscience, when you obey unto righteousness, and when you obey the heavenly vision given to you, nextly these verses say that you must obey the truth.
இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே உயிர்த்தெழுதலின் ஜீவனுமாய் இருக்கிறேன். Jesus said, I am the way, I am the truth, and I am the resurrection and the life. இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். You must obey this truth. அப்போஸ்தல சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். You must obey to the apostolic truth. சத்தியத்தை கைக்கொண்டவர்களுக்காக ஒரு கொடியை தேவன் கொடுக்கிறார். God gives a banner to them who obey the truth. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். The gates of heaven will be open so that the righteous nation which obeys the truth might enter in. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. பிசாசை எதிர்ப்பது என்பதும் சாதாரண வாழ்க்கை அல்ல. Christian life is no ordinary life. To resist the devil is no ordinary thing. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம், இல்லனா நீ தோற்றுக்கொண்டே இருப்பாய். If you obey the Lord, you can resist the devil, or else you will continuously face defeat. 2 தெசலோனிக்கேயர் 3:14 என்ன சொல்லுகிறது? What does 2 Thessalonians chapter 3 and verse 14 1 say? பேதுரு 2:8 என்ன சொல்லுகிறது? And what does 1 Peter chapter 2:8 say? நீ இப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கும் நீ கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். When you thus obey the truth, you must obey to every word of God. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகள். Every word of God contains life. ஒவ்வொரு வசனமும் உன்னை அழியாத வித்தாக உன்னை மாற்றக்கூடிய வார்த்தைகள். Every word is an incorruptible seed that will make you an incorruptible person. ஒரு மனிதனை உருவாக்குகிறது தேவனுடைய வசனம். The word of God is one that forms a man. அவருடைய வசனத்தை கேட்டா பிசாசை நடுங்கும். நீயும் வசனத்துக்கு நடுங்கினால் உன்னை தேவன் நோக்கி பார்ப்பார். And the demons tremble when they hear the word of God, and if you tremble before the word of God, the Lord will look at you. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த பாதையிலே நீ வரும் பொழுது when you come into this path, தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்று சொன்னால் விசுவாச வாழ்க்கைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். to obey the Lord means you must obey to the faith life. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனம் பார்க்கும் பொழுது, When we read Apostles chapter 6 and verse 7, இல்லாவிட்டால் ரோமர் 16:25 பார்க்கும்போது, or Romans 16:25, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். You must obey to the faith. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith is that which overcomes the world. விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? Who is he that overcomes the world except he that believes? தேவனால் பிறந்தவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறான். He that is born of God becomes one full of faith. விசுவாசிக்கிற எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான். Everyone that believes is born of God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. எபிரேயர் 13:17 பார்க்கும் பொழுது, When we read Hebrews chapter 13 and verse 17, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ கீழ்ப்படிஞ்சு வரும்போது, when you obey every step by step, ஒவ்வொரு ஸ்டெப்ல இறங்கி வரும் பொழுது கடைசியில நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்கிற ஒரு ஐக்கியத்தை அங்கே நாம் பார்க்கலாம். finally we read about a fellowship where we are subject to the leaders, where we obey the leaders. இதுதாங்க தேவனுக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது. This is obeying God. இந்த தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு நீ நில்லு, அவன் ஓடுவான். All these are steps of obeying God. When you obey God like this and then you resist the devil, he will flee. ஒண்ணும் கீழ இல்லாம இந்த ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் மாதிரி போய் நின்று இயேசுவின் நாமத்துல போனா ஒண்ணும் போவாது. அவன் அங்கதான் இருப்பான், நீ இங்கதான் இருப்ப. Not having any of this experience, if you go like the sons of Sceva and say in Jesus name get out, he will not go, he will just be there, you will be in your old state. இத்தனை வருஷம் பிசாசு உன் குடும்பத்தை அலக்கழிக்கிறானே, ஒரு நாளாவது நீ முழங்கால் போட்டு அபிஷேகத்துல நின்னு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனை எதிர்த்து நின்றுக்கிறாயா? So many years the devil has been tormenting your family. Has there been one day in your life where you have been obedient to God, where you have knelt down before God, where you have received an anointing to resist the devil? இயேசுவினிடத்துல வந்த உடனே அது யாரா இருந்தாலும் சரி, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். When they came to Jesus, whoever it was, he said, get the hands behind me, Satan. ஒரு நாள் உலகத்தின் அதிபதி என்ற பெயர்ல வந்தான். அவன் வந்த உடனே இவர் நின்னுட்டு இருந்தாரு. அவனை பார்த்த உடனே சொன்னாரு, அவனுடைய என்னிடத்துல ஒன்றுமில்லைன்னார். அந்த ஒரே அறிக்கையில அவன் வெட்கப்பட்டு திரும்பி போயிட்டான். உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் என்று இயேசு பேசினார். And once he came in the name of the prince of the world, and the Lord said, he is coming to me but he has nothing in me. Immediately he was put to shame, and the Lord said, today the prince of the world has been judged. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். Today you obey the word of God. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி. Obey the gospel. உன்னுடைய மனசாட்சி உன்னுடைய இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராய் இருந்து உன்னை நியாயம் தீர்க்க வேண்டியது இருக்கும். Obey your conscience, because if your heart condemns you, God is greater than your heart and he will have to condemn you. உனக்கு ஏற்கனவே சிலுவை தரிசனம் கொடுத்திருக்கிறார். God has already given you the vision பல of the cross. தரிசனங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. Many of the visions have been நீ given to முதலாவது you. தேவன் உனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு கீழ்ப்படி. You must be obedient to the
heavenly vision that God gives you. இன்றைக்கே ரட்சணிய நாள். Today is the day of salvation. இன்றைக்கு தான் தேவன் உனக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. நீதிக்கு ஏதுவாய் கீழ்ப்படி. This is a beautiful day that the Lord has given you. Obey unto righteousness. இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படி. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அவன் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உன்னை விட்டு உன் குடும்பத்தை உன் சந்ததியை விட்டு ஓடட்டும். Listen to this truth, this word of God that you have heard this day, and then resist the devil. Let him flee from your family, from your life, from your generations. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு நீ கீழ்ப்படிந்து பார். உன்னை உலகத்தையே நீ ஜெயிக்கலாம். Obey this life of faith, and then you can overcome this world. நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ரட்சிப்பு. If you obey, you will have salvation. நீ கீழ்ப்படிந்தால் இன்னைக்கு உனக்கு சுகம். If you obey, you will have healing. நீ இன்றைக்கு கீழ்ப்படிந்தால் உன் சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்படுவாய். If you obey today, you will be relieved of your curses. You will be இன்றைக்கு blessed. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உன்னுடைய தரித்திரம் நீங்கி ஐஸ்வரியத்துக்குள்ளே கடந்து வருவாய். If you obey the Lord today, your poverty will be removed, and you will come into a place of ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று ரோமர் 5:19 சொல்லுகிறது. Romans chapter 5 and verse 19 says that by the obedience of one man many were justified. நீ தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசு உனக்கு கீழ்ப்படியும். If you obey the Lord, the devils will obey you. சீடர்கள் போயிட்டு வந்து திரும்பி சொல்றாங்க லூக்கா 10:17 பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. In Luke 10 and verse 17, the disciples came back from their ministry and said, demons are obedient to us. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் எல்லா வல்லமையிலும் உனக்கு கீழ்ப்படித்தான் ஆக வேண்டும். If you obey God, every power has to be subject to you. அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது. Acts chapter 5 and verse 32 says, நீ கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருகிற பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து அமருவார். If you obey the Lord today, you will receive a new anointing, because that verse says that the Holy Spirit whom he hath given to them that obey him. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்றைக்கு இந்த கூட்டத்தை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய வல்லமையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு ஓடட்டும். You be subject unto God and resist the devil. Put on your strength and resist the devil. In 5 minutes, you are going to see that the devil is going to flee away from you. எத்தனை பேர் தேவனுக்கு கீழ்ப்படிய போகிறீர்கள்? How many of you are going to obey the Lord? தேவனுக்கு கீழ்ப்படிய நீ யோசிக்க வேண்டாம். Don't think twice before obeying God. பாவம் செய்யறதுக்கு நீ யார்ட்டையாவது போய் பெர்மிஷன் கேக்குறாயா? யோசிக்கிறியா? Do you think twice before committing sin? Do you ask permission from சான்ஸ் anyone? கிடைக்கும் பொழுதெல்லாம் பாவம் செய்ற. தேவனுக்கு கீழ்ப்படிய மட்டும் யாரையாவது நீ பெர்மிஷன் கேட்கணுமா? Whenever you get money to commit sin, you commit sin, and now for obeying God you want to ask permission from someone, is it? இப்போ அடுத்து வர போகிற இந்த சரியான ஒரு ஆராதனை நேரத்துல, அபிஷேகத்தின் நேரத்துல இந்த பிசாசு ஓடுறது மாத்திரமல்ல, அவன் எதையெல்லாம் கொண்டு வந்தானோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடணும். Now in a few minutes when we are going to get filled in the Spirit, the devil must not only flee away, he must take away all his substance from you and flee away. சும்மா ஓடின மாதிரி தரிசனம் பார்த்தேன் ஓடிட்டல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போணும் இயேசுவின் நாமத்தினால. You must not merely say that I saw a vision that the devil fled away. He will take away all his substance and flee away. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Because greater is he that is in you than he that is in the world. ஒரு சகோதரி 85 நாளா செய்வினை வல்லமையினால பாதிக்கப்பட்டார். One sister was afflicted by a power of witchcraft for 85 days. காலெல்லாம் கட்டிகள். She had boils all over her legs. பயங்கரமான போராட்டம். It was a terrible affliction. அவங்களால துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. She was unable to praise God or pray. பட் டெய்லி விஷன்ல ஒரு ஸ்பிரிட் வீட்டுக்குள்ள வந்துட்டு போகும். But in a vision every day she used to see a spirit visiting her house. எல்லாரும் நல்லா ஜெபிச்சாங்க. Everyone prayed for help. அன்றைக்கு விஷன்ல that day on the vision, அந்த ஆவி வந்து இந்த வீட்ல என்னெல்லாம் வச்சதோ அவ்வளத்தையும் எடுத்துக்கிட்டு போனது. She saw that in her vision that a spirit came and took away all that it had planted in that house and went away. அந்த குறிக்கப்பட்ட ஆள் வீட்டுக்கு போனது. It went to that particular person's house. அது போய் எடுத்துட்டு போனதெல்லாம் கொட்டி விட்டது. And it dropped everything that it had taken from this house. அவனை தட்டின அடிச்சது. It bet that person. அவன் அன்று இரவு செத்து போனான். He died on that day. அந்த சகோதரிக்கு டக்குன்னு ஒரு அபிஷேகம் வந்தது. This sister had an anointing. கால்ல உள்ள கட்டிகள் எல்லாம் வெடிச்சு போயிருச்சு. And all the boils bursted out. அவங்க பொண்ணெல்லாம் நம்ம ஊழியத்துல இருக்காங்க. Now her daughter is in our 85 நாளுக்கு பிறகு அன்றைக்கு விடுதலை நாள். 85 days later, that was the day of her நான் எதுக்கு deliverance. சொல்ல வர்றேன்? What do I come to say இன்னைக்கு from this? பிசாசு ஓடுறது மாத்திரமல்ல, உனக்கு எதெல்லாம் கொண்டு வந்தானோ அனைத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு ஓடணும். அப்படி விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்கள். The devil must not just run away from your life today. Whatever he has brought into your life, he must take all his substance and go அவன் away. உனக்குள்ள கொண்டு வந்த வியாதி எடுத்துட்டு ஓடணும். The sickness that he brought into your life, you must take it and அவன் run away. உனக்குள்ள கொண்டு வந்த சாபத்தை எடுத்துட்டு போகணும். The curse that he brought into your life, you must take it and அவன் run உனக்குள்ள away. கொண்டு வந்த பலவீன வியாதி எடுத்துக்கிட்டு ஓடணும். The sickness and infirmity that he brought into your life, you must take it அவன் and run உனக்குள்ள away. கொண்டு வந்த தண்டனையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். He must take away everything that he brought into your life. அவன் உனக்குள்ள கொண்டு வந்த மரணத்தின் ஆவியை வெளியே கொண்டு போக The வேண்டும். spirit of
death that he brought into your life, you must take it away. அவன் உனக்குள்ள வைத்திருக்கிற முள்ளை பிடுங்கிக் கொண்டு ஓட வேண்டும். That thorn that he has placed into your life, you must pluck it out and run away. அவனுடைய இருள், அவனுடைய கட்டுகள், அவனுடைய வருத்தங்கள், அவனுடைய வேதனைகள் எல்லாம் நசரேய இயேசுவின் நாமத்திலே அவன் எடுத்துக்கொண்டு ஓடி போக வேண்டும். All his darkness, all his afflictions, all his fallen spirits, all the stumblings that he brought into your life, you must take it away and run. அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Those who want desire that, please close your eyes and be on your knees. தயவு செய்து ஏதோ பிரசங்கம் கேட்டு போயிடாதீங்க, நாளைக்கு வரணும்னு நினைச்சிட்டு போகாதீங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டது நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். Don't be satisfied that you have heard a sermon and think that you can come back tomorrow, so that this word that you heard today might be fulfilled in your life right now. Believe and obey the Lord. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். You obey the Lord. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் நடு முழங்கால் போடுங்க பார்க்கலாம். How many of you believe it? Please be on your knees. நீங்க யாரா இருந்தாலும் முழங்கால் போடுங்க. No matter who you are, be on your knees. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பெரிய பயங்கர பராக்கிரமசாலியாய் உனக்காக இறங்கி வருகிறார். Today the Lord, as a mighty and terrible one, is coming down on your behalf. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே இப்பொழுது நீ சாத்தானை மேற்கொள்ள போகிறாய். By the blood that he shed on the cross, now you are going to overcome the Satan. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிறேன்னு ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க. Today lift up both your hands and say, Lord, I will obey your word. வசனத்துக்கு கீழ்ப்படிறேன். Lord, I will obey your word. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிறேன். I will obey இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிறேன். I will obey this truth. இந்த மனசாட்சிக்கு கீழ்ப்படிறேன். I will obey my conscience. இன்றைக்கு தெய்வமே உமக்கு நான் கீழ்ப்படிகிறேன். God, today I will obey you. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in me than he that is in the world. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand carefully. நாம் ஆராதிக்கிற தேவன் சரியான வல்லமையுள்ள தேவன். The God whom we worship is a powerful God. ஆரம்பத்துல வந்த உடனே பாஸ்டர் மூலமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. As we came, we heard through pastor. யார் இந்த மகிமையின் ராஜா? Who is this God of glory? சேனைகளின் கர்த்தராமே. He is the Lord of hosts. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தெய்வம். He is a God mighty and valiant. அது என்ன வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தெய்வம்? Who is that God who is strong and mighty? வல்லமைன்னு சொன்னா ஜெகோவா இயேசுன்னு சொல்லி இருக்கு. பராக்கிரமம்னா ஜெகோவா கிபோர்னு சொல்லி இருக்கு. அதாவது தேவன் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். நீ கதவை திறந்தால் இதோ வாசல்களே கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உள்ளே வரட்டும். When you say the Lord who is strong, it is said Jehovah Jesus, and when it is said the Lord who is mighty, it is called Jehovah. And therefore, if you will open your gates, let the Lord of glory, the Lord of hosts, come down into our நீ midst. பயப்படாத. Don't be afraid. இதுவரை உன்னுடைய வலது பக்கத்தில் ஒரு அந்நிய வல்லமை நின்றது. இந்த கூட்டத்தில் அந்த வல்லமையை அழித்து தேவன் உன் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறார். Till now there was an evil power standing on your right hand to do evil to you, but now the Lord is destroying that power. Standing on your right hand. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is on our side, who can be against us? இன்றைக்கு ஆண்டவர் இரத்தத்தோடு வந்திருக்கிறார். Today the Lord has come with his blood. வசனத்தோடு வந்திருக்கிறார். He has come with his word. அந்தகார வல்லமைகளை எதிர்த்து நில்லுங்கள். Resist the powers of darkness. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Subject unto the Lord. ஒரு நிமிஷம், எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தை யூஸ் பண்ணுங்க. All of you make use of God's word. யாரெல்லாம் எதிர்த்து நிக்க போறீங்க? How many of you are going to resist the devil? நான் பிசாசை எதிர்த்து நிக்க போறேன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க கரங்களை வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். All those who say that I am going to resist the devil, lift up your right hand. பயங்கர பராக்கிரமசாலியா தேவன் உன்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய இரத்தம், அவருடைய வசனம், ஆவியின் அபிஷேகம் உனக்குள் இருக்கும்போது எதிர்த்து நில். The Lord who is in you, he is a mighty and terrible God. When his blood, his word and his spirit is there in you, resist the devil. யூதா கோத்திரத்து சிங்கம் இந்த முதலாம் கூட்டத்திலே கர்ஜிக்கிறது. The tribe of the Lion of Judah is roaring on the first evening. இந்த நாசரேத்துக்கு நன்மை பிறக்கிறது. Nazareth is going to experience goodness. யூதா கோத்திரத்து சிங்கம் கர்ஜிக்கிறது. எவன் பயப்படாதிருப்பான்? The tribe of the Lion of Judah is roaring. Who shall not be afraid? ஒரு அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல் வரும். An anointing will come down on you now. உங்களோடு போராடுகிற வல்லமைகளை நீங்களே மிதிப்பீர்கள். You will trample those powers that were striving against you. கல்வாரி இரத்தத்தோடு பிரதான ஆசாரியர் வந்திருக்கிறார். The high priest has come with the blood of Calvary. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் ஜெயிப்போம். We will overcome by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஜெயிப்போம். We will overcome by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஜெயிப்போம். We will overcome by the blood of the lamb. ரிமகரபகதிரபகதிரபானியா. ஆமென், 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 ஆமென்.